ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான எறா ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் காராமணி சேர்த்து பண்ண போகிறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம எறாலாம் க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ எப்படி இந்த காராமணி எறா தொக்கு செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயை வச்சாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க இந்த எறா தொக்கு. வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே ஆனியன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்படி இப்போ நமக்கு ஆனியன் நல்லா இந்த அளவு வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லாவே கலரி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவை அப்படியே கீழே சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். அதையும் நம்ம இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுருந்தாங்க. இந்த பாருங்கள், நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாசனைலாம் போயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன், சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்ற மாதிரி. அதனால் நான் கொஞ்சம் தக்காளிலாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேங்க. 3 தக்காளி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 தக்காளி போட்டுக்கலாம். ஆனியன் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். நம்ம நல்லா தக்காளி வதங்கட்டும். பாருங்க, நமக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லாவே வதங்கிடுச்சு. நான் இந்த காராமணியை லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போனா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இந்த காராமணி எறா தொக்கு. அதனால தான் நான் தனியாக கொஞ்சம் காராமணியை வதக்கிக்கிறேன். அப்படியே டேரெக்டாகவும் போடலாம். ஆனால் நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகணுன்றதுனால நான் காராமணியை கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. காராமணி நல்லா வதங்கிடுச்சுனாக்கா நம்மளுக்கு சீக்கிரமாகவே எறா தொக்கு ரெடி ஆகிடும். அதனால் இந்த சைடு இந்த காராமணி கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. லைட்டாக வதங்கினா போதும். நமக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த காராமணியை சேர்த்துக்கலாம்.
நான் லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன். அந்த காராமணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எறாவை சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த எறாவை சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் செய்வேங்க. டைமில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் வெறும் தனியாத்தூள் சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் கரம் மசாலா லைட்டாக சேர்த்துருக்கேங்க. ரொம்ப சேர்க்கல, சும்மா லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். எடுத்துட்டு நம்ம இந்த எறா காராமணியை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம காராமணி எறாவெல்லாம் கிளறி கொடுத்துட்டோங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சால்ட்டு சேர்த்துட்டேன். இப்போ எறா சேர்த்தனால, காராமணி சேர்த்தனால இந்த சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து செய்யும்போது வாசனை நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சேர்த்து இப்படி கலரி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம எறாவை கொஞ்சம் எறா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு எறா எந்த அளவு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் தண்ணி நிற்கிது. இன்னும் கொஞ்சம் எறாவும் காராமணியும் வேகிறதுக்கான டைம் இருக்குங்க. அதனால அந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுண்டி நமக்கு நல்லா ஒரு எறா தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போயே தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த காராமணி எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காராமணி போட்டு அப்புறம் புடலங்காய் கூட போட்டு செய்யலாங்க. புடலங்காய் போடலாம், சுரக்காய் போடலாம். ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது இல்லாமல் பீக்கங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு பீக்கங்காய் கிடைக்கல, காராமணி தான் கிடைச்சிச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி காராமணி போட்டு செய்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸு இது கொஞ்சம் குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான காராமணி எறா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எறா தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக எறா தொக்கு ரெடிங்க. இந்த டைமில் கடைசியாக நம்ம கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். சாரிங்க, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸி டேஸ்டியான பாருங்க காராமணி எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.